ஹாய் ஹலோ மை டியர் மக்களே, நம்ம இன்னைக்கு வேர்ல்ட் ஆஃப் இம்மார்ட்டல் அனிமோட 12th எபிசோட பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது முன்னாடி எபிசோடு எல்லாம் நீங்கள் பக்கம் இருந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு கதை தெளிவாக புரிய வரும். போன எபிசோடோட எண்டிங்கில் நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக சில பேருங்க வந்திருப்பாங்க. அவனுங்களுக்கு எதிராக நம்ம ஹீரோ தனியாலாம் வந்து மொத்த பேரையும் போட்டு தள்ளுறதா சொல்லியிருப்பான். இப்போ அதை நோக்கி தான் இந்த எபிசோடு போகுது. அந்த பொண்ணு இந்த ரிவெஞ்ச் அலைன்ஸை உருவாக்கி நீங்கள் என்னடா பண்ண போறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு அவனும் கோ ஃபேமிலியை சேர்ந்த யங் மாஸ்டர் சில குரூப்புங்களை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்த நீ கேள்விப்பட்டியா, இந்த அலைன்ஸில் புதுசாக ஒரு ரூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த பப்ளிக் டூயல்ல யாரு செத்து போனாலும் அதில் நம்ம தலையிடவே கூடாது. அதுக்கு எவனும் ஒருத்தன் இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கிறதும் நல்லது தானே சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு என்ன இந்த பேட்டில் பார்க்கறதுக்காக தான் வர சொன்னியா? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கூலு ஸ்பெஷலாக ரிவெஞ்ச் அலைன்ஸ் எக்ஸுச்சனை சாவடிக்கிறதுக்காகவே உருவாக்கி இருக்கான். இருந்தாலும் அவரு உங்களுடைய ஓல்டு ஃப்ரெண்டா இருந்தாரு. இப்போ உங்களுக்கு எனிமையா மாதிரி இருந்தாலும் நீங்க இத பார்த்தே ஆகணும்ல, உனக்கு தெரியும் இல்ல. இப்ப நம்ம அந்த டிராகன் கிங்க கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு. அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இம்மார்ட்டல் மெம்பருங்கள டிராகன் ஐலாண்டு ஃபுல்லா டிராகன் கிங் எங்க இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். அவங்க திரும்பி வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு ஆள் பலமும் அதிகமாயிடும். நடந்தா நல்லா தான் இருக்கும். சரி ஐனஸ், இந்த பேட்டல்ல யாரு கடைசியா உயிர் பழைப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? குலுவா இல்ல எக்ஸுச்சனான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. எவனோ ஒருத்தன் ஹியூமன் வேர்ல்டுல இருந்து வந்தான், அவனை போயிட்டு இந்த அளவுக்கு நீங்களே பெரிய ஆளா ஆக்கி விட்டீங்களேடான்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு இது முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டு வந்தவனோ இவன் ஃபாரஸ்ட் ட்ரைப் அப்புறம் சில பேருங்களையும் தோக்கடிச்சிருக்கான்டா. இங்க பாரு யாரு வந்து பேசுறாங்கன்னு. நீ தானடா அந்த நாய் நேத்து அடி வாங்கிக்கிட்டு வந்தது. அடே என்ன நீ சாக விரும்புறியா? யாரோ வராங்கன்னு அவன் சொல்றான். பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான் அங்க வரான். அப்படியே பேக்ரவுண்ட் வாய்ஸில் கூலு ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ளையிங் டேஜர் செக்டர் சேர்ந்தவங்களும் ஃபேண்டம் செக்டர் சேர்ந்தவங்களையும் அவனுக்கு கீழே வேலை செய்யறதுக்காக வர சொல்லியிருக்கான். அதனால நீ ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. திடீர்னு எவனோ ஒருத்தன் டே எக்ஸுச்சன் சாவறதுக்கு தயாராகிடுறான்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அனுப்புறான். என்ன இவனுடைய கில்லிங் இன்டென்ட் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்மளுடைய ஹீரோ சொல்றான். ஃபேண்டம் என்கிமான்னு சொல்லவும் இன்னும் 2 பேர் வந்துட்டு அந்த இடத்த சுத்தி அப்படியே ஸ்பிரிச்சுவல் கேட்டுங்க மாதிரி வர வச்சு அவனுங்களுடைய எனர்ஜியை யூஸ் பண்ணவும் நம்ம ஹீரோக்கு கண்ணு கூச ஆரம்பிச்சிருது. அப்படியே அவனுங்களுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அனுப்ப நம்ம ஹீரோக்கு திடீர்னு என்னவோ ஆக ஆரம்பிச்சிருது. அப்படின்னா உங்களை பத்தி தான் ஈசான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தானா, உங்களுக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியலடான்னு சொல்லிட்டு அப்படியே அவனுடைய கண்ணை கட்டிடுறான். உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்காடா, சாவறதுக்கு தயாராகிறான்னு சொல்லிட்டு வெட்ட போக நம்ம ஹீரோ தப்பிச்சிடறோம். அவனை கிட்ட வர விடாதீங்கடா, சீக்கிரம் அவனுடைய கதையை முடியடான்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அதை உடைச்சு தள்ளிட்டு அவனுங்க பேசுனதை பயன்படுத்தி அவனுங்களை அடிச்சு காலி பண்ணிடுறான். இதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னடா என்கிட்ட இருந்து நீ தப்பிச்சிட முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியான்னு சொல்லிட்டு அவனுடைய கதையை அப்படியே முடிச்சுட்டு அந்த கட்டியும் அவுத்துறான். என்னடா ஒருத்தனை உங்க எவனாலையும் சமாளிக்க முடியலையா? நீங்க எல்லாரும் வேஸ்ட்டுடா. நீ ஒன்னும் கவலைப்படாதடா. கூலு இன்னும் அவனுடைய மூவை பயன்படுத்தவே இல்லை. என்ன இந்த எக்ஸுச்சன் முன்னாடி இருந்ததை விட ஸ்ட்ராங் ஆகி இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோவோ நான் சண்டைக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி நான் இங்க வந்திருக்கேன். இந்த சண்டை ஒருத்தர் அவங்களுடைய உயிரை விடுற வரைக்கும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸுச்சன் இந்த தடவை நான் உன்னை சாவடிக்காம விட மாட்டான்டான்னு சொல்லிட்டு அவனுடைய கையில இருந்து பாம்புகளை வர வைக்கிறான். என்னது அது கூலுவோடைய கையில? அது பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்குடா. எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்னேக் ஹேண்ட் வந்து இம்மார்ட்டல் செக்டர்ல இருக்கக்கூடிய ஃபார்வர்டியன் டெக்னிக்கா இருக்கும். அந்த டெக்னிக் மூலியமா கொஞ்ச நேரத்துக்கு அவனுடைய சக்தியை பல மடங்கு அவனால அதிகரிக்க முடியும். இது மூலமா அவனுடைய உடம்பும் டேமேஜ் ஆகும், அவனுடைய லைஃப் லைனும் குறைஞ்சிரும். கண்டிப்பா இந்த கூலு கிரேசியான ஆளா தாண்டா இருப்பான். என்னடா சாவோடைய சத்தம் உனக்கு கேக்குதா? சரி நீ ஒண்ணு கவலைப்படாத, அவ்வளோ ஈஸியாலாம் நான் உன்னை சாவடிச்சிட மாட்டேன். இது வெறும் ஆரம்பம் தான். ஒருத்தருடைய உயிர் போறதுக்கு முன்னாடியே நீ எப்படா முடிவு எடுக்கலாம்? அடச்சா இந்த ஸ்னேக் டீமன் வேற எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் எதனா ஒரு வாய்ப்பை கண்டுபிடிச்சு அவனுடைய கையை வெட்டியே ஆகணும்.
செத்து போடான்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவா அவனுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிகளை பயன்படுத்தி அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்து அப்படியே அவனுடைய ரிங்கு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிகளை வர வச்சு அவனுடைய கைய வெட்டி தள்ளிறான். இல்ல என்னுடைய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பாக்குறத பார்த்துட்டு டே யக்ஷுச்சன் இன்னைக்கு கண்டிப்பா நீ சாக தாண்டா போறேன்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்க்ரோலை வெளியில வர வச்சு டார்க் போர்ல இருக்கக்கூடிய கோஸ்ட் ஸ்பிரிட் வெளியில வரட்டும் என்னுடைய சக்தியை பயன்படுத்தி வர வச்சே திருமணம் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்த சுத்தி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிங்களா வர ஆரம்பிச்சிருது. பார்த்தா அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேலை செய்யவே இல்லை. டே உன்னுடைய சக்தி பத்தல, நீ உன்னுடைய லிமிட் அடைஞ்சிட்ட, உன்னுடைய கதையை நான் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிக்க வர யங் மாஸ்டர் கூட இருக்கிறவன் வந்து நம்ம ஹீரோவை தடுத்துட்டு அவனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நின்றுகிட்டு இருக்க. என்ன இவனா என்ன ப்ரொடெக்டரே வந்துட்டாரா அப்படின்னா ஃபேமிலி அவங்களுடைய ட்ரம் கார்டையே பயன்படுத்த போறாங்களா? நீ இப்ப என்னதான் சொல்ல வர? ப்ரொடெக்டர் வந்து டிராகன் ஐலாண்டுக்குள்ளார வரணும்னு சொல்லிட்டு அவருடைய ரிலிமை சப்ரஸ் பண்ணி வச்சிருக்காரு. குயான் யக்ஷுச்சனை சாவடிக்கணும்னு நினைச்சா அவருடைய சக்தி கண்டிப்பா வெளியில வந்துரும். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா குயானுக்கு வரப்போற பின் விளைவுகளை அவரால் சமாளிக்கவே முடியாது. என்ன பின் விளைவுகள்? அவருடைய உடம்பும் சோலும் அழிஞ்சு போயிடும். என்ன மாஸ்டர் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு சாதாரண ஹியூமன் வேர்ல்டுல இருந்து வந்த சின்ன பையன் கு ஃபேமிலி கூட இவ்வளவு நேரமா சண்டை போட்டுட்டு இருக்கானா? நான் இங்க வந்ததுனால என்னால இந்த சண்டையை பார்க்க முடியும். என் மாஸ்டர் உங்க ரிலிமோடைய சக்தி பத்தல, அது மூலியமா ஃபார்பிடியன் சோலை வெளியில வர வைக்க முடியாது. அதனால தயவு செஞ்சு நிறுத்துங்க. நகர்ந்து போடா, இன்னைக்கு நான் அவனை சாவடிக்காம விட மாட்டேன்டா. இல்ல இந்த ஸ்க்ரோல் டெக்னிக் பேக் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. யங் மாஸ்டர் சீக்கிரமா இதை நிறுத்துங்க. இல்ல இது ஆக்டிவேட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் இதை நிறுத்த முடியாது. நான் யங் மாஸ்டர் ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சப்ரஸ் பண்ணி வச்சிருந்த ரிலிமோடைய சக்தியை வெளியில வர வச்சு அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க அங்கிள் யான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும் யங் மாஸ்டர் எல்லாம் என்னுடைய தப்பு தான், நான் உங்களை சரியா ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தா இந்த ஒரு நிலைமை உங்களுக்கு வந்திருக்காதுன்னா இந்த டெக்னிக்கை நீங்க அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிங்களை கொடுக்க அந்த இடத்துல அப்படியே மாஸ்டர் ப்ளீஸ் எட் ஃபேமிலி கிட்ட ஓல்டு சர்வெண்டான நான் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்தேன்னு சொல்கிறேங்க. பார்த்தா கூலுக்கு 5th லெவலில் இருக்கக்கூடிய மார்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லூஷன் டீமன் பாடி வந்துருது. அப்படியே மேலே இருந்து தண்டர் வந்து அந்த ப்ரொடெக்டராக இருந்தவனுக்கு பனிஷ்மெண்ட்டையும் கொடுத்துட்றாங்க. டிராகன் ஐலாண்டோடைய எட்டுக்கு இவனுடைய சக்தி வெளியில் வந்தது அதுக்குள்ளார தெரிஞ்சு இவனுடைய கதையை முடிச்சுட்டாரா. ஃபியூச்சரில் நானும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். யக்ஷுச்சன் என்னுடைய அங்கிள் இறந்து போனதுக்கு உன்னுடைய உயிரை எடுத்து அவருடைய ஆத்மாவை சாந்தி அடைய வைப்பண்டா. இவனுடைய சக்தி ஆல்ரெடி என்னுடைய 4th லெவலில் சப்ரஸ் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவனுடைய உடம்பு இப்போ ஸ்ட்ராங்கான மாதிரி தெரியுதுன்னா இவனை எப்படி சமாளிக்கிறது? எனக்கு ஒரு வழி தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவன் போகிற இடத்துலலாம் ஒரு சர்க்கிள் ஃபார்மேஷனை வர வச்சுக்கிட்டே போகிறான். வீடியோ சேலிங் காடி நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? என்னுடைய சக்தி உன்னுடைய உடம்பு இன் எனர்ஜி மூலியமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. சுத்தி இருக்கிற இன் எனர்ஜி எல்லாத்தையும் நான் சீல் பண்ணிட்டேன்னா உன்னுடைய உடம்பு கொலாப்ஸ் ஆயிடும்டா. உன்னுடைய சக்தி எனக்கு முன்னாடி வேலையே செய்யாது. நீ இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறதுக்கும் உனக்கு வழியே கிடையாது. இன்னைக்கு நான் உன்னுடைய கதையை முடிக்க போறேன்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை பயன்படுத்தி அடிக்கவும் அந்த இல்லூஷன் டீமன் பாடிக்குள்ளார இருந்து அவனுடைய ஒரிஜினல் பாடி வெளியில வந்துருது. நான் தான் யக்ஷுச்சன். டிராகன் ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன சாவடிச்சு பழி வாங்கணுன்ற எண்ணத்துல இருப்பீங்க. ஆனா உங்க யாராலையும் என்ன சாவடிக்க முடியாது. ஆனா நான் உங்க எல்லாருமே சாவடிப்பேன். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம அந்த ஃப்ரீயா இருக்கிற லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் நாள் கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் நான் வீடியோ போறப்பலாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அணி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.